ஜக்கரியா நபி எல்லாம் சொல்கிறான். ஜக்கரியா நபி யார்? அவங்க ஒரு சிறந்த நபி. ஏதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யான்னு ஒரு நபி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தகப்பனார் இந்த ஜக்கரியா நபி. இவங்க தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்தவங்க. வளர்த்து ஈசா நபியெல்லாம் வளர்த்து அதுக்கு கார்டியனாக இருந்தவர் யார்? இவர் ஒரே காலத்தில் உள்ளவங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 4 பேரும் ஒரு ஊரில் ஒரு நகரத்தில் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இவங்க 4 பேருமே. அப்போ இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மனிதனையும் போல் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? நமக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா தகப்பம் இல்லாமல் ஒரு பொம்பளைக்கு பிள்ளை பிறந்திருக்கு நமக்கு இல்லைன்னு அவருக்கு பெரிய ஏக்கம். ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. அவர் கண்ணு முன்னாடியே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை பிறக்குது. அப்போ தகப்பன் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. அவங்களுடைய பொறுப்பாளியாக கூட யார் தான் இருந்தா? ஜக்கரியா நபி தான் இருந்தாங்க. கஃபலஹா ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நினைஞ்சுக்கிட்டாங்க, சுமந்து கொண்டார்கள். சுமந்து கொண்டு அவங்க பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது அங்கே பள்ளிவாசலுக்கு நேர்ச்சை செய்யப்பட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுருக்குறாங்க. அந்த காலத்தில் ஆட்களே நேர்ச்சை செய்து வர்ற பழக்கம் இருந்தது அந்த உம்மத்தில். இந்த நம்ம உம்மத்துக்கு அது கிடையாது. முந்தின உம்மத்தில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், நான் என் பிள்ளையை அல்லாவுக்காக கொடுக்குறேன்னு கொண்டாந்து பள்ளிவாசலில் விட்டுருவாங்க. அவங்களுடைய பள்ளிவாசல்களில் அங்கே உட்காந்து பள்ளிவாசல் சேவை செஞ்சுட்டு இருக்கணும். சரி, எந்த ஒரு சம்பளத்தையும் எதிர்பார்க்காம என்ன செய்யணும்? அவங்க அல்லாவுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துறது, இது மாதிரி அந்த வேலைகள்லாம் செய்வதற்காக வேண்டி நேர்ச்சி செஞ்சு விடுவாங்க. அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாந்து என்ன செய்யாங்க, அது மாதிரி விட்டுருந்தாங்க. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய அறைக்குள்ளே ஜக்கரியா நபி வருவாங்க. பார்த்தா அங்கே உணவுகள் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அந்நாளைக்கு ஹாதா, எப்படி உனக்கு இந்த உணவுலாம் எப்படி வந்துச்சு? நாங்கள் உனக்கு சப்ளை பண்ணல, நான் தானே உனக்கு பொறுப்பாளி, நான் சாப்பாடை கொண்டு வரல, நான் வரும்போது நீ சாப்பாடு ரெடியாக இருக்கிறிய அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க? ஹாதாமின் நிந்தில்லா, இது இறைவன் புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நினையாப்புறமாக தருவான் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு ஓடுது, அப்போ இந்த மாதிரி நம்ம உணவு நம்ம கொண்டாந்து கொடுத்துட்டோம் உழவுனால, இந்த அம்மாவுக்கு என்ன வருது? இந்த பொம்பளைக்கு அது நினையாப்புறத்திலிருந்து மனிதன் வழியாக வராமல் இறைவன் புறத்திலிருந்து வருதுன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ் நினைச்சதெல்லாம் செய்வானே. நமக்கு இவ்வளோ காலமாக பிள்ளை இல்லாமல் இருக்குதே, நம்ம கிழவனை போனால் என்ன, நம்ம தளர்ந்து போனால் என்ன, நம்ம கேட்போம் அல்லாட்ட. அப்போ தான் ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா ரப்பஹுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ தான் அவருக்கே ஒரு நபியாக இருந்து கூட இறைவன்ட்ட ஒரு குழந்தை வேணும்னு கேட்கணுன்னு ஒரு தோணலை. எப்போ? தள்ளாத வயசில் எப்படி கேட்குறதுன்னு விட்டார் அவரை. இளமையாக இருக்கும்போது கேட்டிருப்பார், என்னன்னு தெரியல. தள்ளாத வயசு ஆன உடனே அவருக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் என்ன செஞ்சிட்டாரு? நம்ம கிழவனா போயிட்டோம், பொன்னாட்டி கிழவியா போயிட்டா, இப்போ போயிட்டு பிள்ளை எங்கே போய் கேட்குற, எல்லாம் தரவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர். அப்போ இந்த அம்மாவுக்கு அந்த அதிசயமான முறையில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவு கிடைச்ச உடனே அவருக்கு மனசில் என்ன தோணுதுன்னு கேட்டால், இப்போ கிடைக்காத ஒரு உணவு மனிதன் வழியாக இல்லாமல் கூரை பொத்துக்கிட்டு வருதுங்க மேலே, அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கொண்டாந்து அல்லாஹ் உணவை கொடுக்குறான்னு சொன்னால், அவன் ஏன் நமக்கு தரமாட்டான்? நம்ம கிழவனா போனால் என்ன, நம்ம பொன்னாடி கிழவியா போனால் என்ன, அல்லாஹ் நார்னா தந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன செய்யறாரு? அல்லாட்ட கேட்குறாரு. அதில் கேட்கும்போது கூட வெக்கப்பட்டுக்கிட்டு, இதுனாதா ரப்போ நிதான் ஹபியா, ரகசியமாக கேட்குறாரு. கிழட்டு போயிலுக்கு பாடுற பிள்ளை அப்படின்னு கேட்பாங்களே, யாராவது சொல்லிடக்கூடாதுல்ல. அவருக்கே 95 வயசு கிழங்கு யாரெல்லாம் எனக்கு ஒரு பிள்ளையை தான் மயக்க போட்டு கேட்டான்னு வைங்க, இருக்கிறான் போட்டு எப்படி பார்ப்போம்? ஒரு மாதிரியே பார்ப்போமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதுனாதா ரப்போ நிதான் ஹபியா, ரகசியமான முறையில் அல்லாட்ட என்ன செய்கிறாரு? அழைத்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, ரப்பி இன்னி வகனல் அலுவும் இன்னி, இறைவா என்னுடைய எலும்பெல்லாம் தளர்ந்து போய்விட்டது, வஷ்டாலர் ரசு சைபா, தலை வேற நரைச்சி போயிடுச்சு, அது மாதிரி ஒம்ராத்தி ஆக்கிரனை மனைவி வேற பிள்ளை பெற முடியாதவளாக இருக்கிறாள், ஒலமக்குன் பி துஆயிக்க ரப்பி ஷக்கியா, ஆனாலும் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன், நம்பிக்கை இழந்தவன் ஆக மாட்டேன், கேட்பேன், எனக்கு ஒரு பிள்ளைய கூடுன்னு கேட்குறாரு. எப்போ கேட்குறாரு? இந்த அதிசயத்தை பார்த்து விட்டு அல்லாஹ் நான் தருவான்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னும் கேட்குறாரு, ரப்பிலா ததர்னி ஃபர்தா, யாரெல்லாம் என்னை தன்னந்தனி ஆளாக விட்டுறாத, எனக்குன்னு பேர் சொல்ல ஒரு ஆள் வேணுமா இல்லையா, திடீர்னு நான் போயிட்டேன்னா எனக்கு வாரிசு யாரு அப்படின்லாம் ரொம்ப இறக்கமாகலாம் அல்லாட்ட கேட்குறாரு. அப்போ இது 19வது சூறாவில் நீங்கள் பார்க்கலாம், 21வது சூறாவில் 89வது வசனத்தில் பார்க்கலாம். இந்த ஜக்கரியா நபியுடைய மொத்த செய்திகளும் அதில் வருது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பொறுப்பேற்கிற அளவுக்கு அந்த பைத்துல் முகத்தஸுடைய காவலராக, அறங்காவலராக இருக்கிறாரு. அவருக்கு தள்ளாத வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. ஒரு மனிதன் எதை விரும்புவான்? அவனுடைய பாக்கியத்தில் பெரிய பாக்கியம் என்ன விரும்புவான்? ஒரு இளைஞனாக இருக்கும்போது ஒரு மனைவி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குவான்.
ஒரு இளம் பெண்ணாக இருக்கும்போது புருஷனை கல்யாணம் பண்ணு நினைக்குவாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய ஆசை என்னவாக தான் இருக்கும், காசு பணம் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு வாரிசு வேணும், நமக்கு ஒரு பிள்ளை வேணும். இதுதான் எல்லா மனிதனுமே விரும்பக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. பிள்ளை வேணான்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் எதிர்பார்ப்பாங்க. 2 வருஷத்துக்கு பிள்ளை இல்லை, 3 வருஷம் பிள்ளை இல்லாண்டையே அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. இருக்கக்கூடிய ஆட்கள் எனக்கு சும்மா தான் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்களா, இவனுக்கு இன்னும் அப்செட் ஆகி போயிடும். அந்த மாதிரி எல்லாம் உலகத்தில் எப்படி எதிர்பார்க்குறாங்க, அவனும் எதிர்பார்க்குறான். அப்போ இந்த நபி தானே இவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கும் போது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வயசில் அவருக்கும் ஒரு பிள்ளையை கொடுக்கலாம்ல, கொடுக்க காணாம். எப்போ வரைக்கும் கொடுக்கல, தள்ளாத வயசாயிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சி போச்சு, எலும்புலாம் தளர்ந்து போச்சு, இனிமேல் பிள்ளையெல்லாம் பெற முடியாதுன்னு அவரே நினைஞ்சிட்டாரு, நம்பிக்கை இழந்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்யறார், அல்லாஹ்ட்ட கேட்குறாரு. அல்லாஹ் என்ன செய்யணும், கேட்கும்போது கூட அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையில் கேட்ட நமக்கு சொல்லலை. அல்லாஹ் கொடுத்துட்டான். என்ன சொல்லிட்டான், இன்னானு பஷீருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யாங்கிற பேர் உள்ள ஒரு குழந்தையை நான் உனக்கு தந்து விட்டேன். அல்லாவே பேர் வச்சு பிள்ளைய கொடுக்குறான். பொதுவாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் பேர் வைப்போம். அல்லாஹ் பேர் வச்ச பிள்ளை யாருன்னு கேட்டால் யஹ்யா நபி தான். ஏன், ஜக்கரியா நபிக்கு சொல்லும் பொழுது உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், பிள்ளைக்கு பேர் யஹ்யாங்கிறான் அல்லாஹ். அந்த யஹ்யாங்கிற பேரை என்ன செய்யறான், அல்லாஹ் பேர் வச்சு உனக்கு ஒரு பிள்ளையை தர்றேன். லம் நஜால் லஹு மின் கபுல் சமியா, இந்த பேர் இதுக்கு முன்னாடி யாருக்கும் வச்சது இல்லை, உலகத்தில் இல்லாத பேரை தேர்ந்தெடுத்து எல்லாம் வைக்கிறான். அதிசயமான ஒரு பிள்ளையை கொடுக்கும்போது என்ன செய்யறான், அல்லாஹ் உனக்கு பிள்ளையும் தர்றேன், அந்த பிள்ளைக்கு பேர் யஹ்யா. இந்த யஹ்யாங்கிறது உலகம் தோன்ற காலத்து இன்னைக்கு தேதி வரைக்கும் யஹ்யான்னு ஒரு பிள்ளை யாருமே இருந்ததில்லை. யாரும் வைக்காத ஒரு பேரை செலக்ட் பண்ணி நான் என்ன செய்கிறேன், உனக்கு இந்த பேரை வச்சு தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் பிள்ளையை கொடுக்குறான். நற்செய்தி சொல்கிறான். அவருக்கு நம்ப இல்லை. இப்போ அவர் தான் கேட்டார், பிள்ளை வேணும்னு கேட்டார். அல்லாஹ் நினச்சா தந்துருவான்னு நம்பிக்கையாக இருந்தார். அவரை கேட்குறாரு, யா அல்லாஹ் ரப்பி ஜல்லி ஆயா, எனக்கு புள்ள பெறுங்கிறியா, இது எப்போ 10 மாதம் கழிச்சு தெரிய போகுது, எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு, எனக்கு ஒரு அடையாளத்தை இப்போவே காட்டுங்கிறார். புள்ள கொடுத்தாச்சு, இப்போ உனக்கு புள்ள உண்டாக போகுதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ மனைவியுடைய கருவறையில் இவருடைய குழந்தை உண்டாகி விட்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த காலத்துலன்னா சில ஒரு மாதத்தோட கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலத்தில் அது மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4-5 மாதம் ஆன பிறகு தான் என்ன செய்யும், குழந்தை உண்டாயிருக்கிறாங்களா மாதிரி அது மாதிரியான ஒரு தோற்றங்கள் மக்களுக்கு தெரிய வரும் அந்த காலத்தில். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரப்பி ஜல்லி ஆயா, யாரில் எனக்கு ஒரு அத்தாட்சி காட்டு, குழந்தை உண்டாயிடுச்சுங்கிறிய, குழந்தை எனக்கு தர்றா இருந்தால் குழந்தை உண்டானதுக்கு எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆயத்துக்கு அல்லாத்து கல்லி மன்னாச சலாசலயாலின் சவியா, 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது போ, அதான் ஆதாரம். வேண்டினா அவனுக்கு விளங்கிக்கிறேன், நீ பேச முயற்சி பண்ணுவேன், பேச்சு உனக்கு வராது, அப்போ நீ விளங்கிக்கிறன்னு உன் மனைவி கருவை சுமந்துட்டாங்க, உனக்கு குழந்தை வந்து என்ன செஞ்சிருச்சு, உற்பத்தி ஆகிடுச்சின்னு விளங்கிக்க, 10 மாதம் கழிச்சு பார்த்துக்க பிள்ளைய. இப்போ நீ உடனே தெரிஞ்சுக்கிறதா இருந்தால், என்னைக்கு உன் மனைவி வந்து குழந்தைய வந்து அவங்க சுமக்கிறார்களோ அன்றையிலிருந்து 3 நாளைக்கு யாரிடமும் உனக்கு பேச்சு வராது. அல்லாட்ட பேசலாம், கல்லிமன் நாசன்றெல்லாம் போட்டான். அப்படி மனிதர்கள்ட்ட உனக்கு பேச இயலாது, என்கிட்ட துவாவெல்லாம் செய்யலாம், அதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் போடுறான். மனிதர்கள்ட்ட உனக்கு என்ன செய்யாது, பேச்சே வராது. அது மாதிரி அவர் என்னைக்கு பேச்சு வரலையோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு. இது என்ன, இதில் நம்ம எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், அப்போது இறைநேசர்களில் பெரிய இறைநேசர்களில் நபி ஜக்கரியா நபியும் ஒரு இறைநேசர், கண்டிப்பாக அவர் இறைநேசர் தான். அல்லாவே அவருக்கு பெரிய ஒரு உயர்வான அந்தஸ்தை வச்சு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு இவ்வளோ காலத்து வரைக்கும் பிள்ளைய கொடுக்காம, பிள்ளை வந்து ஒரு இளமையில் கொடுத்தாருங்க வளர்க்கவாது முடியும். 95 வயசில் பிள்ளைய கொடுத்து எப்படி வளர்க்குறதுன்னு, அந்த பிள்ளை நமக்கு உதவுமா? 95 வயசில் ஒருத்தன் பிள்ளைய பெற்றான்னு சொன்னால் அது வளர்ந்து இளைஞனாகி சம்பாதித்து இவனுக்கு சோறு போடுமா, அதுக்குள்ளேயும் போய் சேர்ந்துருவான். அப்போ நமக்கு பிள்ளைய வளர்க்கவும் முடியாது, வளர்த்தா கூட அந்த குழந்தை வந்து நம்மளை வந்து சாப்பாடு போட்டு காப்பாற்றுமானா காப்பாற்றாது, அதுக்கு முந்தைய நம்ம போய் சேர்ந்துருவோம். அப்போ 2 பேருக்கும் யூஸ் இல்லை. அந்த மாதிரி காலத்தில் வந்து பிள்ளையை யாருமே விரும்ப மாட்டாங்க. அது என்ன செய்யணும், நடுத்தரமான வயசில் 35-40 வயசில் குழந்தை வந்தால் என்ன செய்யலாம், அதை வந்து வளர்க்கலாம், படிப்பு கொடுக்கலாம், அதுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம திடீர்னு விழுந்துட்டோம்னா நம்மளை தூக்கி தாங்கி அந்த பிள்ளை நம்மளை காப்பாற்று, இந்த மாதிரி தானே எல்லோரும் விரும்புவோம். சாதாரண எல்லா மனிதரும் விரும்பக்கூடிய இந்த ஒரு ஆசை ஜக்கரியா நபிக்கு நிறைவேறல. அவருக்கே அந்த சக்தி இருந்தால் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு ஆண்டவரை பிள்ளையை தாங்குறோம். இப்போ என்ன நினச்சிட்டு கேட்குறோம், அவருக்கு அந்த சக்தி இருக்குன்னு நினச்சிட்டு கேட்குறோம். அப்துல் கார் ஜிலானியே பிள்ளையை தான்னு கேட்குறோம். அவருக்கு அந்த சக்தி, அவர் நினைச்சாரு என்ன செய்வார், நமக்கு பிள்ளை தந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு நம்ம கேட்குறோம். அப்போ அந்த மாதிரியான சக்தி இவருக்கெல்லாம் இருக்குமே, ஆனால் ஜக்கரியா நபி கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? இவருக்கெல்லாம் இருக்கும்னா, அட்ரஸ் இல்லாதவர்கள், இறைநேசர்கள் என்று சொல்ல முடியாதவர்கள், நம்மளா இறைநேசருடைய கற்பனையாக எழுதி வைத்து இவர்களுக்கு இந்த சக்தி இருக்குமே, ஆனால்
இந்த சக்தியை விட பல மடங்கு சக்தி இறை தூதர்களுக்கு இருக்குமா இருக்காதா? அப்போ ஜக்கரியா நபிக்கு வந்து அந்த மாதிரி சக்தி இருந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்? நம்ம அல்லாட்ட கேட்கணும், சூழ்நிலை சொல்லி உண்டாக்கிற வேண்டியானே. அவர் பிள்ளை பெற்றுக்கிறலாமாங்க? அவருக்கு வேண்டிய பிள்ளையை அவர் பெற்றுக்கிற முடியாமல் இறைவா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கிறா? உன்கிட்ட கேட்கறத விட்டு நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், நீ இப்படியே தந்து தான் தீருவேன், நீ தராமல் இருக்க மாட்டேன் என்று பிடிவாதம் முடிச்சு அல்லாட்ட கேட்டாரே தவிர அவர் உண்டாக்கி கொண்டாரா? அப்போ உண்டாக்கி கொண்டிருந்தால் இந்த மாதிரி 95 வயசில் கேட்டிருப்பாரு. உண்டாக்குறாரு 35 40 வயசுல பிள்ளை பற்றி அவர் என்ன செய்வார்? அவராக உண்டாக்கி அவராக எல்லாரையும் போல இருந்திருப்பாரா இல்லையா? எல்லார் மத்தியிலும் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேன். ஒரு மனிதன் வந்து 85 95 வயசுல பிள்ளை இல்லாமல் வெளியே நடமாடிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் சாதாரணமாக போச்சு. அந்த காலத்தில் பெரிய ஆண்மைக்கு அடையாளம் வச்சுருந்தாங்க. ஆண்மைக்கும் பிள்ளைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆண்மைக்கும் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வந்து உயிரணு உள்ள பிறகு கோளாறாக இருக்கும். அது மாதிரியா வந்து பெண்ணுடைய கருவறையில் கோளாறு இருக்கும், ஒரு அடப்பு இருக்கும், பல கோளாறுகள் இருக்கு. அவங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாலாம் இருப்பாங்க. அதுக்கும் பிள்ளைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பார்வை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் எவ்வளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பார். நம்மளாம் என்ன மாதிரி ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே, நான் மரியாதை இல்லாமல் போயிடுச்சே, ஒரு நபிங்கிறாரு முதல்ல பிள்ளை இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாவாவே ஈடுபடாத. அந்த மாதிரியான ஒரு நிலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்போ இதில் என்ன விளங்குது? அல்ல நான் இருக்கேன்னு காட்டுறதுக்கு தான் நினைச்சது கூட அல்ல பெரிய விஷயமா? எவனுக்கு அல்ல பிள்ளைய கொடுக்கும்போது இவருக்கு ஒரு 35 வயசில் பிள்ளைய கொடுக்குற பெரிய கஷ்டம் அல்லாவுக்கு ஆகுண்டு ஆகிட்டு போயிடுது. எது கொடுக்காம இருக்கிறான்? இந்த மாதிரி நபிமார்களுக்கு இப்படி செஞ்சா அதை நம்ம குரானில் ரெக்கார்டு பண்ணுனா அதை இந்த மக்கள் பார்த்தா ஒழுங்கா தௌஹீதை புரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாம் செஞ்சது எதுக்கு இது செய்யறாது? அவர் தண்டிக்கிறதுக்கு அவர் செஞ்சான்ல. அல்லாஹ் நினைத்தால் சின்ன ஒரு மேட்ரு, ஆனால் கொடுக்கல. எதனால கொடுக்கல? ஏழாமை கொடுக்கலையா? அவர் மேலே உள்ள வெறுப்புல கொடுக்கலையா? அவரை தண்டிக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கலையா? அப்படிலாம் கிடையாது. அவன் நினைக்கும் போது தருவான். யஹபுல் இமை யஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையை தருவேன். யஹபுல் இமை யஷாவு இனாதா, நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை தருவேன். மையஷாவு அவு சபிஜகும் துக்குரானும் இனாதா, நினைச்சேன்னு சொன்ன ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமா கலந்தும் கொடுப்பேன். ஓ ஏஜாலும் மையஷாவு ஆக்கியுமா, நினைச்சேன்னு சொன்னால் பிள்ளை இல்லாமல் ஆக்குவேன். அந்த ஒரு ரைட்டில் கொடுக்காம இருந்தானே தவிர அப்போ எப்போ கொடுக்க நினைச்சானோ அப்போ கொடுத்துட்டான். அப்போ இது என்ன பாடமாக இருக்கிறது? நபி இறை நேசர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சக்தியெல்லாம் நல்லா கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லை என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து